அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். தூயவன் தூய்மையானதை விரும்புகிறான். நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் தூயவன், அவன் தூயவைகளை மட்டும் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் தனது தூதர்களிடம் எதை செய்யும்படி பணித்தானோ அதையே நம்பிக்கையாளர்களையும் செய்யும்படி கட்டளையிட்டுள்ளார். தூதர்களை, தூயவைகளிலிருந்து உண்ணுங்கள், நற்செயல்களையே செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ், நம்பிக்கையாளர்களே, நான் உங்களுக்கு தந்துள்ள தூயவைகளிலிருந்து உண்ணுங்கள் என்று கூறியுள்ளான். பின்னர் நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக தூரம் பயணம் செய்த ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள். தலைவிரி கோலமாக, மாசு படிந்தவராக அவர் தனது கரங்களை வானத்தை நோக்கி உயர்த்தி இறைவனே இறைவனே என கதறுகிறார். ஆனால் அவர் தனது உணவை பெரும் வழி தடுக்கப்பட்டதாக, ஹராமானதாக இருக்கின்றது. அவர் அருந்தும் பானம் தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. அவரது உடை தடுக்கப்பட்டதாக, ஹராமானதாக இருக்குகின்றது. அவரது மொத்த வாழ்க்கையை ஹராமான வழியில் தான் இருக்குகின்றது. இந்த நிலையில் அவர் எவ்வாறு இறைவனிடமிருந்து பதிலை எதிர்பார்க்க முடியும்? இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் நாம் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் ஹலாலானதாக, அதாவது இறைவனுக்கு பொருத்தமான சம்பாத்தியமாக இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான பார்வை நம் மீது விடும். அதன் மூலம் நாம் கேட்கின்ற துஆக்களை அல்லாஹ் ஏற்பான். நம்மை பின்பற்றும் நம் சந்ததிகளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் நாம் அனைவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமைத்து தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.